ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நவம்பர் மந்தோட முக்கிய தினங்களை ஷார்ட்கட்டில் கொடுத்துருக்கேன். சரியா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நவம்பர் மந்தோட செகண்ட் பார்ட்டை ஷார்ட்கட்டில் இங்கே கொடுத்துருக்கேன். இது எதை ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்கள் வன்புணர்வு மற்றும் வன்முறை ரிலேட் பண்ணி நான் ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நவம்பர்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா குழந்தைகள் தினம் தான் ஞாபகம் வரும். நவம்பர் 14 வந்து இந்திய தேசிய அளவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது. அதேவே நவம்பர் 20 வந்து உலக அளவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது. நவம்பர் 20 வந்து உலக அளவில் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது. சரிங்களா? அடுத்து இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், பெண் வன்புணர்வு மற்றும் வன்முறையை வச்சு தான் நவம்பரோட பார்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பெண்கள் தான் அதில் வர்றாங்க. என்ன விஷயம்னா, 25 வயசுக்கு மேலே தான் பெண்களுக்கு மேரேஜ் ஆகுது. அப்போ தான் உங்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகமாகுது. அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங் நடக்குது. எப்படின்னா 17 பேர் கொண்ட பத்திரிகையாளர் மீட்டிங் வந்து ஒரு தொலைக்காட்சி 21ஆம் தேதி பேட்டி மாதிரி கொடுக்குறாங்க. அதில் 16 வயசுல இருந்தே பெண்கள் வந்து நிறைய சீண்டல்களுக்கு உட்படுறாங்க. அது சகிச்சுட்டு போக வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க. அதுக்கு 19 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் தான் காரணமாகவும் இருக்காங்கன்னு ஒரு டேட்டாவை வெளியிடுறாங்க. சரிங்களா? என்னதான் 26ஆம் தேதி குடியரசு ஆனாலும் இந்திய அரசியலமைப்பில் வந்து இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இது ஒரு கருப்பு புள்ளியாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க.